வணக்கம். வீணாஸ்ரீ ரவி பேசுகிறேன். போன முறை காக்கிநாடா சிக்கன் போட்டோம். இந்த முறை வந்து அப்படியே ஆந்திராவிலேருந்து இப்படியே சவுத் தமிழ்நாடுக்கு காரைக்குடிக்கு போகிறோம். நம்ம காரைக்குடியில் காரைக்குடி சிக்கன், தட் மீன்ஸ் சிக்கன் செட்டிநாடு, அது இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். மக்களை நீங்கள் நல்லா பாருங்கள், ஈஸியான ரெசிபி இது. வந்து போன முறை நான் வந்து காக்கிநாடா சிக்கன் போடும்போது இது வெஜிடேரியனில் காலிஃப்ளவரில் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டாங்க. ஆனால் காலிஃப்ளவர்லலாம் அது ட்ரை பண்ண முடியாது. பட் இன்றைக்கி பண்ணுற கிரேவி வெஜிடேரியனும் யூஸ் பண்ணலாம், நான் வெஜிடேரியனுக்கும் யூஸ் பண்ணலாம். வெஜிடபிள் செட்டிநாடு ஆர் சிக்கன் செட்டிநாடு ஆர் மட்டன் செட்டிநாடு, அது மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வெரைட்டிஸ் பண்ணலாம். அதுக்கான கிரேவியை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறோம். நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு மசாலாவை வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம், பேஸ்ட் பண்ணிக்கிறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம வந்து இப்போ தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தேவையான அளவுக்கு எண்ணெயை போட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு மிளகு 2 டீஸ்பூன் போடுறோம். 3 டீஸ்பூன் மிளகு போட்டிருக்கோம். அடுத்து மிளகு சீரகம் போடுங்க. ஜீரகம் வந்து 2 டீஸ்பூன் போடணும். டீஸ்பூன். அடுத்து சோம்பு வந்து 3 ஸ்பூன் போடுறோம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். இதை ஃப்ரை பண்ணிவிட்டு கம்மி பண்ணு. இது எடு, தனியா எடு. தனியா வந்து நல்லாவே கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். வரமிளகா ஒரு 25 வரமிளகா 20-25 வரமிளகா போடுறோம். இதில் கசகசா போடுறோம். கசகசா போட்டு ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ளேம் கொஞ்சம் ஏற்றணும். அடுத்து முந்திரி பருப்பு போடுறோம். முந்திரி பருப்பு போட்டு நிலக்கடலை போடுறோம். இதில் வந்து சில பேர் வந்து பொட்டுக்கடலையும் போடுவாங்க. நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ணால் கடலை எண்ணெயில் நல்லா இருக்குங்கிறதுனால வறுக்கடலையை போட்டிருக்கோம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி இதை நம்ம எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சது அனாசி பூ 2 அனாசி பூ போடுறோம். பட்டை 2 போடுறோம். கிராம்பு ஒரு 2 பீஸ் போடுறோம். தேங்காய் போடுறேன். போடு. தேங்காய் போடுங்க. தேங்காய் போட்டு இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு மாதிரி அப்படியே லைட் ப்ரௌன் கலர் வருது. இது ப்ரௌன் கலர் வந்த உடனே இதை நம்ம இறக்கி கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இதை பேஸ்ட் பண்ணுறது வந்து தேங்காவை அரைக்கிறது அது மாதிரி வந்து சட்னிக்கு அரைக்கிற மாதிரி நொரன்னு இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சாலும் நல்லா இருக்காது. அதனால் 90% அரைவே ஆகணும். இதை நம்ம வந்து ப்ரௌனிஷ் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம இது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். தட்டெடு, இந்த பக்கம் வச்சு இதை வந்து இப்போ வந்து நம்ம மிக்சியில் வந்து கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கிறோம். அடிச்சுட்டு அடுத்து சிக்கன் ப்ரிப்பரேஷனுக்கு போகலாம். இதில் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கோம். கடலை எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து பட்டை,
பட்டையை போடுறோம். பிரியாணி கிராம்பு 2 போடுறோம், 2 அல்லது 3 பிரியாணி இலை. இது வந்து தாளிப்புக்கு போடுறதுனால கொஞ்சமாக போடணும். பிரியாணி இலை போடுறோம். என்ன சோம்பு கொஞ்சம் போடணும். அடுத்து சீரகம். ஏற்கனவே மசாலாக்கு நம்ம அரைக்கிறதுல போட்டு இருக்கிறதுனால இங்கே கொஞ்சம் ஜஸ்ட்டு தாளிப்புக்கு மட்டும்தான் போடுறோம். அடுத்து சின்ன வெங்காயம் போடுறோம். நம்ம சின்ன வெங்காயம் வந்து கிரேவி திக்னஸ்க்கும் டேஸ்ட்டுக்கும் நல்லா இருக்கும். செட்டிநாட்டில் மேக்ஸிமம் வந்து சின்ன வெங்காயம் இல்லாத எந்த சமையலும் செய்ய மாட்டாங்க. சின்ன வெங்காயம் ஃப்ரை பண்ண பிறகு இப்போ நம்ம வந்து பெரிய வெங்காயம் போடுறோம். இந்த பெரிய வெங்காயத்தை நல்லா ப்ரௌனிஷாக வரணும். கோல்டு கலரில் வரும்போது தான் நம்ம வந்து அடுத்த ப்ராசஸுக்கு போகணும். டொமேட்டோ போடணும். 4 டொமேட்டோ கட் பண்ணியிருக்கோம் 1 கிலோ சிக்கனுக்கு. அதை நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். கல்லுப்பு. இப்போ வந்து இதில் வந்து தக்காளி போட்ட பிறகு உப்பு போட்டணும். உப்பு போட்டோன்னா தக்காளி வந்து சீக்கிரம் வந்து இதாகி கிரைண்ட் ஆகும், கிரேவி ஆகும். நல்லா ஷார்ட்டே பண்ணோன்னா லைட்டாக கலர் வந்து ப்ரௌன் ஆகுது. டொமேட்டோவில் இருந்து தண்ணி அப்படியே கிரேவியாக மாறுது. இதில் கொஞ்சம் கல்லுப்பு, ஏன்னா அந்த இது வந்து கரையிறதுக்காக போடுறோம். டொமேட்டோ கரையிறதுக்காக கல்லுப்பு போடுறோம். மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு. இதில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டு போட்டுருக்கோம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ வந்து லைட்டாக ஸ்லோ ஃப்ளேம் வச்சுக்கணும். ஸ்லோ ஃப்ளேம் பண்ணுங்க. ஸ்லோ ஃப்ளேம் வச்சு பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் போட போகிறோம். 1 டீஸ்பூன் போடுறோம். மல்லித்தூள். அடுத்து வந்து நம்ம மல்லி பவுட்ரு போடுறோம். மல்லி பவுட்ரு ஒரு 3 ஸ்பூன் போடுறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம மல்லி போட்டு மசாலாவில் அரைச்சி வச்சுருக்கோம், அதனால் வந்து போடுறோம். அடுத்து மிளகாத்தூள். மிளகாயும் அதில் வறுத்து இருக்கிறதுனால 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம். இப்போ வந்து இது நல்லா ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் ஆயில் ஊற்றுறேன். இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து சிக்கன் போட போகிறோம். இது வந்து நீட்டாக எடுத்து இப்படி சிக்கன் போட்டோம்னா இதில் நம்ம இப்போ தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. ஏன்னா சிக்கனில் இருக்கிற தண்ணியே இதில் வரும். அதனால் சிக்கனில் தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ நமக்கு வந்து இப்போ ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணதை அரைச்சி அது பேஸ்ட் வந்துருச்சு. பாருங்கள், இது நல்லா நொரன்னு இருக்குது. 90% அரவு ஆகிருக்கு. இது கரெக்டாக வந்து இது 3/4 முக்கால்வாசி குக்கான பிறகு இதை நம்ம அதில் ஊற்றி சிக்கன் செட்னட் ரெடி பண்ண போகிறோம். சிக்கன் வந்து ஒரு 50% பாயில் ஆகிருக்கு. இனி ஒரு 25% பாயில் ஆச்சுன்னா நம்ம இந்த மசாலாவை அதில் மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ண பிறகு செட்நாடு சிக்கன் ரெடி ஆயிரும்.
பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றல, சிக்கனில் இருந்த தண்ணி வருது. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அடுத்து நம்ம வந்து இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து ஃப்ரை பண்ண மசாலா, இதை வந்து நம்ம அரைச்சது, இதை வந்து நம்ம அதில் மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இது போட்டு தண்ணியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை மிக்ஸ் பண்ணி இதில் நல்லா ஊற்றிட்டோம்னா நல்லா பாயில் பண்ணணும். பாருங்கள், செட்டிநாடு சிக்கன் வந்து மணக்குது, அப்படியே கம கம கமன்னு ஸ்மெல் வருது. மல்லியில் போட்டு பண்ணதுனால, வறுத்து பண்ணதுனால மசாலா கம கமன்னு வறுக்கு ஸ்மெல் வருது. எப்படி இருக்கு? இது வந்து ஆக்சுவலாக திக்கு கிரேவி. இது வந்து சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், இட்லிக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம், பரோட்டாக்கு சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம், எல்லாத்துக்குமே இது போகும். ஸோ போன முறை நான் வந்து காக்கிநாடா சிக்கன் போடும்போது ஒரு நேயர் கேட்டிருந்தீங்க, காலிஃப்ளவரில் நான் வந்து இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணலாமான்னு. கண்டிப்பாக அந்த டிஷ் வந்து காலிஃப்ளவரில் ட்ரை பண்ண முடியாது. ஆனால் இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் வந்து மிக்சடு வெஜிடபிள் செட்டிநாடு மாதிரி இது பண்ணலாம். அந்த டிஷ்ஷை பண்ண முடியாது. இது ஆனால் வந்து வெஜிடேரியன் க்ரீன் பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவரு, பொட்டேட்டோ எல்லாமே போட்டு நீங்கள் வந்து மிக்சடு வெஜிடபிள் கறி மாதிரி, அது மிக்சடு செட்டிநாடு கறி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து இது மேலே மூடி போட்டுருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ் இது வந்து பாயில் ஆகணும். பாயில் ஆன பிறகு நம்ம வந்து ஃபினிஷ் ஆகிரும். டிஷ்ஷு ஃபினிஷ் ஆகும்போது கோரியண்டர் லீவ்ஸும் கறி லீவ்ஸும் போட்டு அப்படியே கார்னிஷ் பண்ணோன்னா சிக்கன் செட்டிநாடு ரெடி ஆயிடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு, கிரேவியும் திக்காக வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து கோரியண்டர் லீவ்ஸு, மல்லித்தலையை போட்டு கார்னிஷ் பண்ணுறோம். அடுத்து இப்போ கடைசியாக கருவேப்பிலை, கறி லீவ்ஸ் போட்டோம்னா செட்டிநாடு சிக்கன் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது முடிஞ்சிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போம். ரொம்ப சுவையாக வந்திருக்கு. இது வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அடுத்த வாரம் புது ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வீணாஸ்ரீ, வி.ஆர். ரவி.